அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி நம்ம அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலாக நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துவாவை நிறைய பேர் அதோட சிறப்புகள் என்னன்னு அறியாமல் ஓதாமல் இருக்காங்க. இந்த துவா 3 நாட்கள் ஓதுனா கூட நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டமாக இருக்கட்டும், அப்படி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இந்த துவா ஒரு தீர்வாக இருக்குது. இப்போ நம்ம இந்த துவாவை பற்றி ஒரு சஹீஹான அறிவிப்பில் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அவங்க வர்ற சத்தத்தை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பார்க்கும்போது அவங்களோட ஒரு மலக்கும் வந்தாங்க. அந்த மலக்கு இது வரைக்கும் பூமிக்கே வந்ததில்லை. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்லிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு 2 பிரகாசங்களை நன்மாராயமாக கொடுத்துருக்கிறான், அதை நீங்கள் பெற்றுக்கோங்க. அதை இதுக்கு முன்னாடி அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்குமே கொடுத்ததில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமுதாயமான நமக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த மலக்கு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த மலக்கிட்ட கேட்குறாங்க அது என்ன அப்படின்னு. அப்போது அந்த மலக்கு சொன்னாங்களாம், அதில் முதலாவது அல்-ஃபாத்திஹா சூரா, அதாவது நம்ம ஓதக்கூடிய அல்ஹம்து சூரா, இது அல்லாஹுடைய பொக்கிஷங்கள்லேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அல்ஹம்து சூரா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்துக்குமே அல்லாஹ் கொடுக்கலையா, நமக்கு தான் இதை முதலாக கொடுத்துருக்கானாம். அதில் இரண்டாவது அல்-பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், அதாவது ஆமன ரசூலு, அதுவும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள்லேருந்து நமக்கு வழங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு நன்மாராயம் கூறி அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதாக இது இருக்குது. இதுவும் வேறு எந்த சமுதாயத்திற்கும் இது வரைக்கும் கிடைக்கல. இது 2ஐயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மலக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம இதில் 2வதாக வரக்கூடிய அந்த அல்-பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துகளுடைய சிறப்புகளையும் அதை பற்றின சஹீஹான அறிவிப்புகளையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பானது திருமிதியில் 2807வது அறிவிப்பாக வருது. இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹு ஒரு கிதாபை எழுதுகிறான். அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய 2 வசனங்களை கொண்டு சூரா அல்-பக்ராவை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம குரானில் ஓதக்கூடிய முதல் சூறாவான அல்-ஃபாத்திஹா சூறாவும் 2வது சூறாவான அல்-பக்ரா சூறாவுடைய கடைசி 2 ஆயத்துகளும் அல்லாஹ் எழுதிய அந்த ஏட்டிலிருந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இப்போ நம்ம இந்த 2 அமலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எந்த வீட்டில் 3 நாட்களுக்கு ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடிடுறானா. அதே மாதிரி எந்த வீட்டில் 3 நாட்களுக்கு மேலே இதை ஓதலையோ அவங்க வீட்டில் ஷைத்தான் புகுந்து விடுறானாமா. இப்போ நமக்கு இதில் ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா இதில் ஷைத்தானை பற்றி தானே குறிப்பிடப்பட்டிருக்கு, அப்போ எப்படி நமக்கு வீட்டில் பரக்கத் ஏற்படும், சண்டைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் சைத்தான் இருக்கானோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்காது. அதோட சைத்தான் இருக்கிற வீட்டில் பொதுவாக சண்டைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய அதிகமான சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மன கஷ்டங்களுக்கும் சைத்தான் தான் முக்கியமான காரணமாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கனால தான் சண்டை வருது, அவங்க தான் சண்டைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு அறிவிப்பு கேளுங்க. ஷைத்தான்களுடைய தலைவனான இப்லீஸ் என்ன செய்வானா, ஒரு ஷைத்தானுக்கும் வேலை கொடுப்பானா. இரவில் செஞ்ச வேலைகளை பற்றி விசாரணை செய்யப்படுமா. அப்போ ஒரு சைத்தானும் தான் செஞ்ச வேலைகளை பற்றி சொல்லுமா. இந்த மாதிரி தொழுகையை விட வச்சதாகவும் திருட வச்சதாகவும் கொலை செய்ய வச்சதாகவும் சொல்லிகிட்டே வரும்போது அந்த இப்லீஸ் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டானாமா. ஆனால் யார் கணவன் மனைவியை பிரித்து அவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்குன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானாமா. அப்போ அவனை தான் அவன் ரொம்ப கௌரவிப்பானாமா. ஒரு கணவன் மனைவி சண்டையிடுறது தான் உள்ளதுலேயே ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்குமா. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் சண்டை வருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக சைத்தான் தான் இருக்கிறான். அதே மாதிரி வீட்டில் பரக்கத் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சைத்தான் வீட்டில் இருக்கிறது தான் காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷைத்தான் இருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் நுழையவே மாட்டாங்க. அப்படி மலக்குமார்கள் வராமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா,
வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆரோக்கிய குறைவாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்போ நம்ம இதனை 3 நாட்கள் தொடர்ந்து ஓதுனா சைத்தான் நம்மளோட வீட்டை விட்டு விரண்டு ஓடி விடுவான். அதோட நம்ம வீட்டில் பரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவோம். அதுவும் நமக்கு இதை எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அறிவிப்பில் வருது, இதை நம்ம இரவு நேரத்தில் ஓதணுமா. மேலும் இதோட சிறப்பை சொல்கிறாங்க, அறிவுள்ள யாரும் இதனை ஓதாமல் உறங்க மாட்டார்களாம். அதாவது இதோட அருமை தெரிஞ்சவங்க இதை விடவே மாட்டாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக அந்த அறிவிப்பு இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம ஓதுனா மட்டும் பத்தாது, இதுன்னு இல்லை, எந்த ஒரு அமலையுமே நம்ம ஓதும் போது அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம ஓதணும். இப்போ நம்ம இந்த அல்பக்ரா சூராவுடைய கடைசி 2 வசனங்களையும் அதற்கான பொருளையும் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 2 வசனங்களில் முதல் வசனத்தோட பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா உஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். இந்த முதல் வசனத்தோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை எந்த அளவுக்கு ஈமான் கொண்டுள்ளோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஒரு இஸ்லாமியருடைய கடமை என்ன, அல்லாஹ் கூறக்கூடிய எல்லாத்தையுமே நம்பக்கூடியவங்களாக இருக்கணும். இதில் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ்கிட்ட நம்ம சொல்கிறோம், நபிமார்கள் ரசூல்மார்கள்லாம் அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூல்மார்களையும் அல்லாஹுடைய மலக்குமார்களையும் அல்லாஹ் இறக்கிய வேதங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், ஈமான் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நீ அனுப்பிய நபிமார்களிலிருந்து நாங்கள் யாரையும் நிராகரிக்கவில்லை, நீ எதை சொல்கிறாயோ அதற்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம், கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மேலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உன்னிடமே திரும்பி வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய பாவ மன்னிப்பையும் கேட்குற விதமாக இந்த ஃபஸ்ட்டு வசனம் இருக்கு. இப்போ நம்ம 2வது வசனத்தை பார்க்கலாம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ்அஹா லஹாமா கெசபத் வ அலைஹா மக்தசபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா ரப்பனா லா துஹம்மில்னா மாலா தாக்கதலனா பிஹி வஃபு அன்னா வகுஃபிர்லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் கேஃபிரின். இந்த 2வது வசனத்துடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்தியை மீறி எந்த ஒரு சோதனையையும் கொடுப்பதில்லை. இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டதாக நம்ம நினைக்கிறோம். மேலும் நம்ம அல்லாஹ் நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறோம். அப்போ அதுக்கு ஒரு பதிலாக தான் இந்த வசனம் இருக்குது. அதாவது எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனுடைய சக்தியை மீறி அதை சோதிப்பதில்லை. மேலும் நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு துவா ஒன்று கேட்குறோம். அது என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், எங்களுடைய கடமைகளில் நாங்கள் ஏதோ ஒரு தவறு இழைத்திருந்தாலோ இல்லை நாங்கள் எதையோ மறந்திருந்தாலோ எங்களை நீ அதுக்காக குற்றம் பிடிக்காதே. அதே மாதிரி எங்கள் மீது எதுவும் கடுமையான சுமையை நீ சுமத்தி விடாதே. நமக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினர் மீது அல்லாஹ் கடுமையான சுமைகளை சுமத்தி இருந்தான். அந்த மாதிரி கடுமையான சுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதே. அவர்களுக்கு கொடுத்ததை போன்று கடுமையான கஷ்டங்களை நீ எங்களுக்கு கொடுத்து விடாதே. எங்கள் மீது நீ கருணையை பொழி. அதே மாதிரி உன்னை நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2வது வசனத்தின் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வசனமானது நம்ம அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமானை சொல்கிற விதமாகவும் நம்பிக்கை சொல்கிற விதமாகவும் இருக்குது. 2வது வசனமானது நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குற விதமாக இருக்குது. இதை நம்ம தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறதுனால ஷைத்தான் நம்மளோட வீட்டில் இருந்து விரண்டு ஓடுறான். அதோட அல்லாஹும் நம்ம வீட்டில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுனா அல்லாஹ் நம்ம வீட்டை பரக்கத்தானதாக மாற்றிடுறான். அதோட ஷைத்தானின் கெடுதியிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்களில் நிறைய பேர் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பானாக. மேலும் நம்முடைய வீட்டை பரக்கத்தானதாக ஆக்கிடுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.